ஆல் அவுட் குட் நைட் தயாரிப்புகளை விற்க லைசென்ஸ் வாங்க வேண்டும். பெண் அதிகாரியின் விசித்திரமான நிபந்தனையால் குழப்பமடைந்த வியாபாரிகள். வர்த்தகர்கள் ஒன்று கோடி கேள்வி எழுப்பியதால் தப்பி ஓடிய பெண் அதிகாரி. விற்கக்கூடாதுங்கிறதுனால எங்க பெட்டியை சீஸ் பண்றதுக்காக வீட்டு உபயோகிக்கும் டொமஸ்டிக் பெஸ்ட் கண்ட்ரோலுக்கு எந்த பொருள் வித்தாலுமே நீங்க வந்து அந்த ஒரு லைசன்ஸ் 5 years வேலிடிட்டி, அது வந்து பெர்மனன்ட் லைசன்ஸ் தான். அதுக்கு வந்து 7500 கட்டி அந்த லைசன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்கன்னா அதுல வந்து இப்போ குட் நைட் கம்பெனிக்காரனாக ஒரு ஃப்ரீ ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீ ஃபார்ம் நீங்க வந்து என்ட்ரஸ் பண்ணி இதை விற்கலாம்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் எந்த பிளாக்ல இருக்கீங்களோ அந்த பிளாக் ஏடி வந்து கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சருக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அக்ரிகல்ச்சர் சொல்லுங்க. இந்த குட் நைட் ஆல் அவுட் விற்க கூடாது, லைசன்ஸா வாங்கி விற்கணுங்கிறது நீங்க இததான் எடுத்து வைக்கிறீங்க. வீடியோ எடுத்து வண்டியில ஏத்துருக்கோம். சென்னை பெருங்களத்தூரில் தான் இந்த விசித்திர சம்பவம் நடைபெற்றுள்ளது. தமிழ்நாடு அரசு என்று பெயரிடப்பட்ட வாகனத்தில் வந்த பெண் ஒருவர் அங்குள்ள பிரபல சூப்பர் மார்க்கெட்டிற்குள் நுழைந்து வேளாண் துறை அதிகாரி என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டதோடு அவரது ஓட்டுநரையும் அரசு அதிகாரி என்று கூறியுள்ளார். பின்னர் ஆல் அவுட், குட் நைட் உள்ளிட்ட கொசு விரட்டும் தயாரிப்புகளை விற்பனை செய்ய தனி லைசன்ஸ் வாங்க வேண்டும், அது வைத்திருக்கிறார்களா என கேட்க கடை உரிமையாளர் குழப்பமடைந்துள்ளார். பிறகு அந்த பெண் அதிகாரி தனது ஓட்டுநரிடம் அங்குள்ள ஆல் அவுட் குட் நைட் தயாரிப்புகளை ஒரு அட்டை பெட்டியில் போட்டு பறிமுதல் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். அந்த ஓட்டுநரும் அவற்றை அட்டை பெட்டியில் அடுக்கி வைத்துள்ளார். பிறகு கடையின் உரிமையாளர் உடனடியாக வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகளுக்கும் ஊடகங்களுக்கும் தகவல் கொடுத்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வணிகர் சங்க பேரமைப்பு நிர்வாகிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அதிகாரி என்று கூறிக்கொண்ட அந்த பெண்ணிடம் பல கேள்விகளை முன்வைத்தனர். அதாவது, குட் நைட் ஆல் அவுட் விற்பனை செய்ய லைசன்ஸ் பெற வேண்டும் என்ற சட்டத்தை காட்டுங்கள், இந்தியா முழுவதும் லைசன்ஸ் பெற்றுதான் இந்த தயாரிப்புகளை விற்கின்றார்களா, எந்த அடிப்படையில் பொருட்களை எடுத்துச் செல்ல முயன்றீர்கள், அடையாள அட்டையை காட்டுங்கள், விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை எப்படி ஆய்வுக்கு வந்தீர்கள் என பல கேள்விகளை கேட்டு துளைத்தெடுத்தனர். கவர்மெண்ட் ஐடி கார்டு உங்களுக்கு எங்க? கவர்மெண்ட் ஐடி கார்டு உங்களுக்கு? சரிங்க சார், அவர் வந்தா தப்பு. நான் உன கவர்மெண்ட் ஐடி கார்டு காமினி போக கூடாது. ஒரு பொருள் உள்ள இம்மாண்டு போயிட்டு ஞாபகம் வச்சுங்க. ஒரு கடவுளை பொறுப்பு கடன் இருந்தா புரிஞ்சமான விஷயங்க. அது ஒரு மக்கள் பொறுப்பு அவ்வளவு இலக்காரமா கொடுக்கலாம். உங்க வேலையை வச்சு நீங்க பாருங்க. எப்படி கடவுள போவீங்க நீங்க? 1.5 மணி நேரமா நிக்கிறேன். நம்ம கூட நம்ம எங்க இருந்து வரோம்? செங்கல்பட்டு டோல்கேட்ல இருந்து வரோம். கடவுள போய் எந்த காரணம் எந்த பாருங்க உங்க வேலையை பாருங்க. அவங்க வேலையை பாப்பா எங்களுக்கு தெரியும். உங்க வேலையை நீங்க சொல்லணும். குட் நைட் ஆல் அவுட் விற்க கூடாது. அது மாதிரி நீங்க காப்பாத்தீங்க. யாரோ உங்களை தப்பா கைட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்க. மேடம் விற்க கூடாதுன்னு சொல்றதோ அந்த பொருளை பேக் பண்றது ஒண்ணுதான் மேடம் நீங்க பண்றது. லைசன்ஸ் வாங்க எப்ப பண்ணி சொன்னீங்க? அதான் கேட்டீங்க. அப்போது அந்த பெண் அதிகாரி பதில் சொல்ல முடியாமல் திணறியதுடன் ஊடகங்கள் வீடியோ எடுப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து நின்றார். மேலும் அவருடன் வந்த ஓட்டுநர் அரசு ஓட்டுநர் அல்ல என்பதும் அவரது தனி ஓட்டுநர் என்பதும் தெரிய வந்தது. வியாபாரிகளை மிரட்டி பணம் பறிக்கும் முயற்சியுடன் அவர் வந்ததாகவும் வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து வேளாண் துறை உயர் அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்துள்ளதாகவும் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகிகள் கூறியுள்ளனர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.